Bombay Halwa. Hi, hello, வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் Cashew சுவைக்க சமைக்க தீபாவளி. இந்த தீபாவளிக்கு நம்ம விதவிதமான தின்பண்டங்கள் செய்து நம்ம குடும்பத்தினர், குழந்தைகள் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் அசத்த போகிறோம். இதில் வந்து என்னென்னா வாரம் உங்களுக்கு விதவிதமான பண்டங்கள், இனிப்பு பண்டங்கள் மற்றும் காரம் போட்டு உங்களுக்கு நிறையா தோசை டு பீஸாலேருந்து வரப்போகுது. அதை வந்து தமிழ் மொழி மற்றும் ஆங்கில மொழி 2 மொழியிலையும் வருது. அதனால் உங்கள் விருப்பப்படி மொழியை தேர்ந்தெடுத்து நீங்கள் இந்த தின்பண்டங்களை எல்லாம் செய்து பார்த்து இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். சுவையாக சுலபமாக வீட்டில் செய்யக்கூடிய பாம்பே ஹல்வா. இந்த பாம்பே ஹல்வா பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆனால் இது ரொம்ப சீக்கிரத்தில் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு பலகாரமாக எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம பண்டிகைகளுக்கும் செய்யலாம், இல்லை நம்ம சும்மா செய்கிறதுனாலும் செய்யலாம், இல்லை தீபாவளி தமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த இனிப்பை வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். பார்க்கலாம் வாங்க. இந்த பாம்பே ஹல்வா அல்லது கராச்சி ஹல்வான்றது ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடியது. ஆனால் கொஞ்சம் கவனமாக செய்யணும், அவ்வளோதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த பருப்பு வகையை வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதாவது முந்திரி மற்றும் இந்த வால்நட் வச்சுருக்கேன், அல்லது நம்மளுக்கு பூசணி விதை, சூரியகாந்தி பூவின் விதை, இந்த விதைகள் எல்லாம் போட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வந்து லேசாக ஒரு வறுத்து எடுத்துக்கலாம். பாதாம், பிஸ்தா அந்த விதைகளை கூட உபயோகப்படுத்தலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சிறிய தேக்கரண்டி அளவு, 2 தேக்கரண்டி அளவு நெய் ஊற்றிட்டு அதில் இதை போட்டு வறுத்து எடுத்துகிட்டு போகிறோம். இதை அப்படியே போடும்பொழுது என்ன ஆகும்னா, அதனுடைய முறுமுறுப்பு தன்மை நம்மளுக்கு கிடைக்காம போகலாம். லேசாக வறுபடும் பொழுது தான் அது நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இப்போது நிறம் மாறிடுச்சுன்னா நல்லா இருக்காதே அப்படின்னு யோசிக்கலாம். அதனால லேசாக வறுத்துட்டு எடுத்துக்கலாம். இப்போது நிறமாற்றம் ஏற்படாமல் லேசாக வறுத்துட்டோம், எடுத்து வச்சிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மிதமான தீக்கு அடுப்பை வச்சிடலாம். இந்த ஹல்வாவுக்கு பொதுவாக அளவு என்பது ரொம்பவே முக்கியம். அதுக்காக தான் இதை தனித்தனியாக உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். இப்போது நாம் எடுத்துக்கக்கூடிய பாத்திரத்தின் ஒரு பகுதி, ஒரு அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் எடுத்துருக்கோம். இது போன்ற 4 பங்கு தண்ணீர் நம்ம ஊற்றிக்கலாம். 4 பங்கு தண்ணி ஊற்றிட்டு உடனே என்ன பண்ணணும்னா, இது கட்டி ஆகாமல் நம்ம இப்படி கரைச்சி விட்டுடணும். இது எங்கேயுமே நிற்கக்கூடாது, கட்டி ஆகாமல் நல்லா கரைச்சிடணும். இல்லை அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு கூட நம்ம இந்த மாதிரி கரைச்சிட்டு அப்புறம் வச்சுக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுன்னா அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி நீர்க்க கரைச்சிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போது ஒரு கரண்டியை போட்டு கொஞ்சமாக கிளற இது கட்டி பக்குவத்துக்கு வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரையை சேர்க்கணும். இந்த ஹல்வாவுக்கு ரொம்ப முக்கியம் சரியான பக்குவம். அப்போ பக்குவத்தில் எடுத்து கொட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இது போன்ற ஒரு தட்டு, இந்த தட்டோ நம்ம இதை கொட்டக்கூடிய பாத்திரத்துக்கு உண்டான தட்டை நம்ம எடுத்துக்கலாம். அதில் நல்லா நெய் தடவிடலாம். நெய் இந்த மாதிரி ஒரு தாள் இருந்ததுன்னா, இது பட்டர் பேப்பர் அல்லது பாஷ்மின் பேப்பர் சொல்லுவாங்க, இந்த தாள் இருந்ததுன்னா இந்த தாள்னு ஒரு சிறு பகுதியை அப்படி வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால் ஒரு சிறு பகுதியை வச்சுட்டு அது மேலே நெய்யை தடவிருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, கட்டிகளே இல்லாமல் நம்மளுடைய ஹல்வா தயாராகிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட இந்த மாதிரி கண்ணாடி பக்குவத்துக்கு இது வந்துடுச்சுன்னா இந்த மாவு வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ வெந்த மாவு கூட நாம் என்ன பண்ண போகிறோம், சர்க்கரை 2 பங்கு சேர்க்க போகிறோம். நேரடியாக சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இதில் எந்த கவலையும் நம்மளுக்கு வேண்டாம். இரண்டு பங்கு சர்க்கரை. இப்போ பார்த்தீங்களா, சர்க்கரை 2 பங்கு நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்த உடனே கலந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த கட்டிகளும் இல்லாமல் இந்த சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ நாம் சேர்க்க வேண்டிய நிறம், அதாவது நமக்கு இதுக்கு பொதுவாக சிகப்பு நிறம் அல்லது ஆரஞ்சு நிறம் சேர்க்கலாம். நாம் வந்து மஞ்சள் பொடி சேர்த்து மஞ்சள் நிறம் கொடுக்கலான்னு இருக்கோம். இப்போது நம்மளுக்கு பிடித்த மணம் இதில் சேர்த்துக்கலாம். அதாவது ஏலக்காய் பொடி அல்லது வெனிலா எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ், இப்படி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த எசன்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா,
நாம் செய்த இந்த முறைப்படி நெய்யை அதிகமாக உபயோகப்படுத்தவே இல்லை. உபயோகப்படுத்தாமல் நம்மளுடைய அல்வாவை நம்மளால் தயார் பண்ண முடிஞ்சுது. பொதுவாக நம்ம வந்து நெய் வீட்டிலேயே தயாரிக்கிறது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு முறையாகும். இந்த நெய் வந்து கலப்படங்கள் எல்லாம் தவிர்த்து நெய் பண்ணணுன்னா நம்மளுடைய தோசை டு பீஸாலேயே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்குண்டான பதிவுக்கான லிங்க்கை கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நெய் வீட்லேயே தயாரிக்கிறது எப்படி அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அருமையாக நெய்யை நம்மளே தயார் பண்ணி எல்லா பண்டங்களையும் சுலபமாக பண்ணி எடுத்துடலாம். உங்களுடைய யூடியூப் ஆப்பில் இந்த பெல்லை அழுத்தி நம்ம படைப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷமாக இதை மெதுவாக அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருந்திருக்கோம். இதனுடைய முடியும் தருவாய் அல்லது பக்குவம் எப்படி தெரியும் அப்படின்னா, இது பார்த்தீங்களா, கலரும் பொழுது அதனுள் இருந்து ஒரு கண்ணாடி போன்ற ஒரு குமிழ் ஏற்பட தொடங்கும் பொழுது இந்த தண்ணி கொதிக்கும் போது குமிழ்கள் ஏற்படும் இல்லைங்களா, அது வந்து நல்லாவே ஒரு கண்ணாடி மாதிரி வர ஆரம்பிக்கும். அதை தவிர இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மீண்டும் கொஞ்சம் நெய் இதில் ஊற்ற போகிறோம். அல்லது சமையல் எண்ணெய் உபயோகப்படுத்துகிறவங்க கொஞ்சமாக சமையல் எண்ணெய் உபயோகப்படுத்தி, நெய்யின் அளவும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம வந்து ஒரு அளவு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, மாவு கார்ன்ஃப்ளோர், அதுக்கு 2 பங்கு சர்க்கரை சேர்த்துருக்கோம், 4 பங்கு நம்ம தண்ணியை சேர்த்து இந்த இதை தயார் பண்ணியிருக்கோம். இப்போ நெய்யின் அளவு எவ்வளோ சேர்த்துருக்கோன்னா 2-3 தேக்கரண்டிகள் அப்பப்போ சேர்த்துக்கிட்டே இருந்தோம். அது நீங்கள் அளவு பார்த்தீங்கன்னா நாம் மாவு எடுத்ததின் அரை அல்லது 3/4 அளவுக்கு நம்மளுக்கு நெய் சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இது கட்டி பக்குவத்துக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கவாடுகள்லேருந்து விடுபட்டு மாவு அது உருண்டி கலந்து வருது. ஆரம்பத்தில் மட்டும் நல்லா கலந்து கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பக்கவாட்டுகள் எல்லாம் ஒட்டாமல் நம்மளுக்கு ரொம்ப சுலபமாகவே இந்த மாதிரி கலண்டு வந்துடும். ஆனால் அது நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அது வந்து சரியான கெட்டியாக நிற்காது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு 15-20 நிமிஷத்துக்கு கிளறணும் அப்படின்றத கொஞ்சம் நேரத்தை மனசில் வச்சுக்கலாம். இப்போது இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதனுடைய அடிப்பகுதியில் இது தயாராகிடுச்சு இல்லைங்களா. இப்போ இந்த மாதிரி கண்ணாடி போன்ற ஒரு குமிழ் உருவாகுது. இப்போ நான் இதை ஒரு வெட்டி எடுத்தேன்னா அப்படியே வழுக்கிட்டு விழுந்துடும். நல்லா கட்டியாகிடுச்சு. ஏன்னா இதில் இந்த பக்குவம் தான் ரொம்ப முக்கியம். இந்த பக்குவத்தை நம்ம விட்டுட்டோன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு அது சேர்ந்த மணிக்கு அல்வா மாதிரி கட்டியாக நம்மளால் வெட்ட முடியாது. இப்போ பாருங்கள், அப்படியே விழுது இல்லைங்களா. இந்த பக்குவம் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பக்குவத்தில் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு அல்லது நம்ம சொன்ன மாதிரி சார விதைகள், சூரியகாந்தி விதைகள், இப்படி எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வீடியோட லிங்க்கை மறந்துடாதீங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் இதை அனுப்ப போகிறீங்க. செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் எங்ககிட்ட மறக்காமல் சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை தவிர இந்த தீபாவளிக்கு எங்களோட சேர்ந்தே இருங்க. நாங்கள் வந்து சமைப்போம் சுவைப்போம் தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த தீபாவளிக்கு தேவையான இனிப்பு வகைகள் இதெல்லாம் போட்டுகிட்டே இருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க நல்லா சுலபமாக இந்த தீபாவளிக்கு விதவிதமாக பண்ணலாம். இப்போ நம்ம வச்சுருக்குறோம் இல்லைங்களா தட்டு, அதில் கொட்டிடலாம். அப்படியே ஒழுகி விழக்கூடிய நம்மளுடைய அல்வாவை பாருங்கள். இதுதான் பக்குவமாக இருக்கணும். இப்போ மேலும் அலங்கரிக்க நம்ம பருப்பு விதைகளை மேலே போட்டுடலாம். இது நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். என்ன நிறம் பிடிக்குமோ அல்லது நம்ம கையில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை போட்டுக்கலாம். லேசாக அமுக்கினிங்கன்னா தான் அது உள்ளே போகும். நான் இப்போ தயார் நிலைக்கு வந்துடுச்சு இல்லைங்களா. இப்போ இனிமேல் இதை கொஞ்சம் அமுக்கி கொடுத்திங்கன்னா தான் இது உள்ளே போகும். இப்போ என்னென்னா இது நம்ம ஒரு நிச்சயமாக ஒரு மணி நேரம் வந்து இது கட்டி ஆகிறதுக்கு நம்ம விடணும். மொத்தமாக இது அப்படியே இந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் கூட கட்டியாகி சரியாக நமக்கு துண்டுகள் போடுற நிலைமைக்கு அப்போ தான் வரும். அதனால் நம்ம இதை கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டு இதை நறுக்கி பார்க்கலாம். 1 மணி நேரம் தான் வச்சுருந்தோங்க. இப்போ நல்லா அருமையான அல்வா பக்குவத்துக்கு இது தயாராகிடுச்சு. இங்கே நம்ம இந்த தாழ் வச்சோம் இல்லைங்களா, அது வந்து நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு இலகுவாக இருக்கிறதுக்காக தான். பார்த்திங்களா, இப்போ இதுலேருந்து வருது. மெதுவாக இதை நம்ம இந்த பக்கத்துக்கு மாற்றிக்கலாம். இது நம்ம விருப்பப்படி இதற்கு அளவு வச்சுக்கலாம்.
உங்களுக்கு ரொம்ப சின்னதாக வேணும்னாலும் சின்னதாக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு மிதமான அளவுனா இப்படி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, அருமையான நம்மளுடைய அல்வா அழகாக இந்த துண்டுகளை பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. மறந்துடாதீங்க, தோசை டு பீஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. நன்றி, வணக்கம்.